ஏ கோபாலகிருஷ்ண ராஜு சார் சென்னையைச் சேர்ந்த பட்டய கணக்காளர் ஆவார். கோபால் ராவ் அண்ட் கோ என்ற பட்டய கணக்குதாரர்களின் பங்குதாரர் ஆவார். பட்டய கணக்காளர்களின் குடும்பத்தை சார்ந்தவர் இவர். அனைவருக்கும் வணக்கம். அண்ட் உங்க என்டையர் டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய செஷன்ஸ் நீங்க இந்த மாதிரி செய்யணும். ஏன்னா ஜிஎஸ்டி இனிமே ஒரு 3 வருஷம், இப்போ குழந்தை வந்து பிறந்து 3 வருஷம் ஆயிடுது. அதனால இனிமே தான் இருக்கு. அதாவது இந்த படத்துல ரஜினிகாந்தோட படத்துல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் வரும். அதுல என்ன வரும்னா, ஆல்மோஸ்ட் படம் முடிகிற மாதிரி வரும். அப்போ வந்து ஒரு எழுதுவார், இது முடிவல்ல, இனிதான் ஆரம்பம் அப்படின்ட்டு. அதுதான் சாப்டர் நம்பர் 15 ஆஃப் ஜிஎஸ்டி, டிமாண்ட்ஸ் அண்ட் ரெக்கவரி. ஸோ டிமாண்ட்ஸ் அண்ட் ரெக்கவரி சாப்டர் நம்பர் 15 ஆஃப் சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஆக்ட். இந்த பர்டிகுலர் சாப்டர்ல என்ன அப்படி ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இந்த சாப்டர்ல நிறைய வியாபாரம் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. இத்தனால ஜிஎஸ்டியில வந்து தொழில் செய்யணும் அப்படின்னா ரிட்டர்னை ஃபைல் மட்டும் பண்ணா தொழில் செய்யலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அது வந்து 1% ஆஃப் த ஜிஎஸ்டி வேலை கூட இல்லை. அது வந்து 1% கம்மி தான். ரிட்டர்ன் ஃபைலிங்கிறது ஒரு ரிச்சுவல். ரிட்டர்ன் ஃபைலிங் அப்புறம் என்னென்ன இருக்குங்கிறது தான், அதுக்கு அப்புறம் இருக்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுல ஒரு செக்ஷன் மட்டும் 73, 74, 79 இந்த 3 செக்ஷன், 73, 74, 79 இந்த 3 செக்ஷனே 2 மணி நேரம் பேசலாம். அவ்வளவு விஷயம் இருக்கு. ஒவ்வொரு சப்செக்ஷனும் அத்தனை ஆழ்ந்த அதுல நுணுக்கங்கள் இருக்கு. டிபார்ட்மெண்டோட நிறைய விஷயங்கள், அதாவது இனிமே அலர்ட்டா இருக்கணும். டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்தா அலர்ட்டா இருக்கணுங்கிறதுக்கு இந்த செக்ஷன்லாம் படிச்சா நமக்கு வந்து ஒரு தெளிவு பிறக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்மால் பிரீஃபோட செக்ஷனுக்குள்ள நான் உங்களை அழைச்சிட்டு போறேன். சாப்டர் நம்பர் 15 வந்து செக்ஷன் 73 to 84. அதனால பேரலா இந்த ஆக்டையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் சிஜிஎஸ்டி ஓட சாப்டர் நம்பர் 15, டிமாண்ட்ஸ் அண்ட் ரெக்கவரி. 73ல இருந்து 84 வரைக்கும் இந்த செக்ஷன் இருக்கு. இந்த செக்ஷன் மட்டும் இல்லாம இதோட ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் தான் வந்து ஸோ அந்த ரூல்ஸ் தான் வந்து இங்க இருக்கு. சரியா? ஸோ அந்த ரூல்ஸ் இங்க விஷயம். எஸ். ஸோ ரூல்ஸ் வந்து சாப்டர் நம்பர் 18ல இருக்கு. ரூல் நம்பர் 142ல இருந்து 161 வரைக்கும் ரூல், டிமாண்ட்ஸ் அண்ட் ரெக்கவரி ரிலேட்டட் ரூல்ஸ். இதனுடைய ஃபார்ம் நம்பர்ஸ் வந்து ஜிஎஸ்டி டிஆர்சி ஃபார்ம்ஸ், டிமாண்ட் அண்ட் ரெக்கவரி சேலான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டிஆர்சினா டிமாண்ட் அண்ட் ரெக்கவரி. ஸோ டிமாண்ட் அண்ட் ரெக்கவரி சேலான்ஸ் வந்து ஃபார்ம் நம்பர் 1ல இருந்து ஃபார்ம் நம்பர் 25 வரைக்கும் இருக்கு. ஐ ரிப்பீட், ஃபார்ம் நம்பர் கடைசி ஃபார்ம் வந்து டிஆர்சி 25, 23, 24 and 25. ஸோ 25 ஃபார்ம்ஸ் இருக்கு. வெறும் பிரிண்ட் அவுட்டை மட்டும் எடுத்தீங்கன்னா டிஆர்சி 01ல இருந்து டிஆர்சி 25 ஃபார்ம்ஸ் தான் வந்து புக் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபார்ம்ஸை தான் வந்து நீங்க தரவு பண்ணணும். ஏன்னா அதுதான் முதல்ல டேபிள்ல வந்து விழும். செக்ஷனும் ரூலும் வந்து விழாது. முதல்ல கிளைண்ட் கொண்டு வந்து, சார் இது என்னமோ வந்திருக்கு அப்படின்னு, எல்லாம் இமெயிலுக்கு வந்துடும். பதிலும் இமெயில தான் கொடுக்கணும், அட்டாச்மெண்ட்டும் இமெயில தான் கொடுக்கணும், டாக்ஸ் கட்டுறதும் இமெயில தான், டிஸ்பியூட் பண்ணாலும் இமெயில தான் பண்ணும். இதுல முக்கியமான ஒரு சேஞ்ச், 142 ரூல்ல 1A ஒரு புதுசா ஒரு சப் ரூல் வந்து இன்சர்ட் பண்ணாங்க. இந்த சப் ரூல் இன்சர்ட் பண்ணதுனால ஒரு சப் ஃபார்மையும் இன்சர்ட் பண்ணாங்க. ஸோ அதான் டிஆர்சி
01A. ஸோ 25 ஃபார்ம் கிடையாது, 26 ஃபார்ம். ஸோ 26 ஃபார்ம். ஸோ அந்த 26வது ஃபார்ம் தான் DRC 01A. இந்த சப்செக்ஷன் 1A எப்போ இன்சர்ட் பண்ணாங்க அப்படின்னா 9th October 2019 இப்போதான் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. போன வருஷத்துல அக்டோபர் மாசத்துல தான் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு சரத்து. இந்த பர்டிகுலர் ரூல்ல என்ன சொல்ல வராங்க, எதுக்கு இந்த ரூல் கொண்டு வந்திருக்காங்க, எது முதல்ல வரும், பானம் எது ஃபர்ஸ்ட் வரும், அந்த பானத்தை எப்படி நாம வந்து ஹேண்டில் பண்ணணும், என்னென்ன விதமான பானம்லாம் வரும், இதை தான் நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். ஸோ முதல்ல 73. எஸ் 73 செக்ஷன் மட்டும் எடுத்தீங்கன்னா 11 சப்செக்ஷன் உண்டு. 74ம் 11 சப்செக்ஷன் உண்டு. ஆனா 74ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸை பத்தி, சப்ரஷன்ங்கிற அந்த வார்த்தையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. முதல் முறையா 3 வார்த்தையை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க 74ல, செக்ஷன் 74ல. ஐ ரிப்பீட், 74 செக்ஷன்ல ஒரு 3 வேர்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன வேர்டு அப்படின்னா இதுதான், ஃப்ராட், வில்ஃபுல் மிஸ்டேட்மெண்ட் ஆர் சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ். இந்த 3 வார்த்தை முக்கியமான வார்த்தை. இதுல ஃப்ராடுனா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணல. கம்பெனிஸ் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க ஃப்ராடுனா என்ன அப்படின்ட்டு 447ல போனா தெரியும். ரெண்டாவது வில்ஃபுல் மிஸ்டேட்மெண்ட், இதுவும் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணல. சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ்ல வந்து சப்ரஷன் என்னங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது எக்ஸ்பிளனேஷன் 2ல இருக்கு. ஸோ 1 by 1 நான் வந்து இந்த சட்டத்துக்குள்ள போறேன். 73யும் 74ம் கண்ணாடி மாதிரி இருக்கும். ஆனா 74ங்கிறது மென்சரியா இருந்தாதான் 74 இன்வோக் பண்ண முடியும். நல்லா கவனிங்க, 74 வந்து மென்சரியா இருந்தா இன்வோக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம் நான் வந்து டிமாண்ட் அண்ட் ரெக்கவரில என்ன சொல்லணும்னு, அவர் எல்லாருக்கும் என்ன பாயிண்ட் என்ன சொல்லணும்னு சொல்றேன்னா, நம்பர் 1, ரெக்கவரி எடுத்த உடனே யாருக்கும் போக முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இன்வாய்ஸ் போடுறீங்க, அது வியாபாரம் கணக்காக. இன்வாய்ஸை வந்து ரிட்டர்னை ஃபைல் பண்றீங்க, உங்களுடைய வேலை அதோட முடிஞ்சுதா? இல்ல, ரிட்டர்னுக்கு அப்புறம் அசஸ்மெண்ட் இருக்கு, அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் டிமாண்ட் இருக்கு. டிமாண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி சில ப்ராசஸ் இருக்கு. டிமாண்ட் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி சில ப்ராசஸ், அதை பத்தி தான் நம்ம பேசணும். ஸோ அசஸ்மெண்ட்ல இஷ்யூஸ் இருந்ததுன்னா, நார்மலா நீங்க ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா அசஸ்மெண்ட் வந்து, ஐ ரிப்பீட், ஏன்னா அதுக்கு முந்தின சாப்டர் வந்து அசஸ்மெண்ட் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் சர்ச் அண்ட் சீஷர், அதை பத்திலாம் வரும். அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் அசஸ்மெண்ட் இருக்குன்னு நான் வந்து ஒரு ஐடியா வச்சிருக்கேன். செல்ஃப் அசஸ்மெண்ட்னா என்ன? ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நாமளே அசஸ் பண்ணி அப்லோட் பண்றோம், அதான் செல்ஃப் அசஸ்மெண்ட். பழைய சிஸ்டம்லயும் ப்ரீ ஜிஎஸ்டிலையும் செல்ஃப் அசஸ்மெண்ட் தான் பிரதானம், ஜிஎஸ்டிலையும் செல்ஃப் அசஸ்மெண்ட் தான் பிரதானம். நமக்கு நாமே திட்டம் தான். ஆனா ஆரம்பம் என்னன்னு பாருங்க. ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் டாக்ஸ், நாட் பெய்டு, ஷார்ட் பெய்டு, எர்னஸ்லி ரீஃபண்ட், இன்புட் டாக்ஸ் ராங்லி அவைல்ட் ஆர் யூட்டிலைஸ்ட். 4 பாயிண்ட். இந்த 4 பாயிண்ட் நல்லா க்ளோஸா கவனிங்க. இந்த 4 பாயிண்ட்டுக்கு கீழே என்ன சொல்றேன்? ஃபார் எனி ரீசன் அதர் தேன் ஃப்ராட் ஆர் வில்ஃபுல் மிஸ்டேட்மெண்ட், சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ். அப்ப 74 என்ன? இதேதான், by reason of fraud or any willful misstatement or suppression of facts. இங்க தப்பு பண்ணணும்னு நோக்கத்துல நான் தப்பு பண்ணியிருக்கேன், இங்க நான் தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு தெரியாது, தெரியாம பண்ணிட்டேன். ஸோ தெரியாம பண்ணிட்டேன்னா எவிடன்ஸ் இருக்காது. என்ன எவிடன்ஸ் இருக்காது? ஃப்ராடுக்கு எவிடன்ஸ் இருக்காது, வில்ஃபுல் மிஸ்டேட்மெண்ட்டுக்கு எவிடன்ஸ் இருக்காது, சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸுக்கு எவிடன்ஸ் இருக்காது. 4 பிரான்ச் இருக்கு, 3 தான் வந்து நீங்க இதுல சொல்லியிருக்கீங்க, உங்களுடைய ரிட்டர்ன்ல சொல்லியிருக்கீங்க. 1 பிரான்ச் நீங்க இன்ஃபார்மே பண்ணல, அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் நீங்க டிக்ளேர் பண்ணல.
ஆனா அதுல ஸ்டாக் இருக்கு, அங்கேருந்து வியாபாரம் நடக்குது, அங்கேருந்து இன்வாய்ஸ் போறது, அந்த இன்வாய்ஸ் புக் வேற, அப்ப அது வந்து ரிட்டர்ன்ல இல்ல அப்படிங்கிறது எவிடன்ஸ் இருந்ததுன்னா அது சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ். நீங்க தான் வில்ஃபுல்லா எதுவும் மிஸ்டேக் பண்ணலையே, ரிட்டர்ன்ல கரெக்டா தான் கொடுத்துருக்கீங்க. இந்த 3 பிரான்ச்ல இருக்கிறது கரெக்டா கொடுத்துட்டீங்க, அந்த 4வது பிரான்ச்ல இருக்கிறது கொடுக்கல. அது வில்ஃபுல் மிஸ்டேட்மெண்ட் கிடையாது, தப்பா நீங்க ஏதாவது கொடுக்கணும். ரிட்டர்ன்ல எல்லாம் கரெக்டா இருக்கு, ரிட்டர்ன்ல அதிகம் கொடுக்கல. ஒரு 4வது பிரான்ச் நாம சொல்ல, 4வது பிரான்ச் எந்த இல்லைன்னு இருக்காங்க, அங்க போனா எல்லாம் உங்களுது தான். அதான் செப்பரேஷன் ஆஃப் ஃபேக்ட். ஸோ எவிடன்ஸ் இருந்தா தான் 74 வந்து இன்வோக்கே பண்ண முடியும், மென்ஸ் சரியா இருக்கணும். ஸோ அதனால 74க்கு கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன். 73 மட்டும் தரவு பண்ணீங்கன்னா போறேன். நீங்க 74 படிக்கவே வேண்டாம். இன்னொரு தடவை சொல்றேன், 74 படிக்காதீங்க. ஏன்னா 73 74 கண்ணாடி மாதிரி இருக்கும். அப்படி 73 மட்டும் படிக்கும். 73 74 79 இதை மட்டும் படிச்சீங்கனாலே உங்களுடைய டிமாண்ட் அண்ட் ரெக்கவரி வந்து இதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஜிஎஸ்டியோட செக்ஷன் 73 74 79 எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து பக்கத்துல வச்சு தினமும் ஒவ்வொரு சப்செக்ஷன் படிக்கும். தினமும் ஒவ்வொரு சப்செக்ஷன், அதுக்கு மேல வேண்டாம். ஒரு ஸ்கேல் எடுத்து வச்சுட்டு எழுத்து கூட்டி ஒன்னொன்னும் படிக்கும். அவ்வளவு விஷயம் இருக்கு, ஒவ்வொரு வார்த்தையிலும் அவ்வளவு விஷயம் இருக்கு. முதல்ல 73(1) என்ன சொல்றான், வேர் இட் அப்பியர்ஸ். இந்த வார்த்தை, இந்த அப்பியர்ஸுக்கே வந்து 1 மணி நேரம் பேசலாம். அப்பியர்ஸ் டு த ப்ராப்பர் ஆபீசர். எப்படி உங்களுக்கு அப்பியர் ஆச்சுன்னு முதல்ல கேட்கணும். நான் வந்து அதாவது 4 விஷயம் சொன்னேன். என்ன 4 விஷயம் சொன்னேன்? டாக்ஸ் நாட் பெய்டு, டாக்ஸ் ஷார்ட் பெய்டு, டாக்ஸ் எரோனஸ்லி ரீஃபண்டட், இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ராங்லி அவைல்ட் ஆர் யூட்டிலைஸ்ட். மோஸ்ட் ஆஃப் த 90% கேசஸ் நோட்டீஸ் வந்து எதுல வரும் அப்படின்னா இந்த 4வதுல தான் வரும். இந்த செக்ஷனை பாருங்க. டாக்ஸ் நாட் பெய்டு, ஜென்ரலா டாக்ஸ் நாட் பெய்டு எங்க வரும் அப்படின்னா, நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்க, ரிட்டர்ன்ல வந்து டர்ன் ஓவர் இருக்கு, ஆனா டாக்ஸ் கட்டல, 3Bல அதை அடி வாங்கிடும். ஸோ நார்மலா என்ன ஆகும், 3Bல சொன்ன ஃபிகரும் 1ல சொன்ன ஃபிகரும் டிஃபரெண்டா இருக்கும் போது இது வரும். 1ல ஜாஸ்தியா இருக்கு, 3Bல கம்மியா இருக்கு, அப்போ வரும். ஸோ அப்போ அந்த டிஃபரன்ஸ் அதுவே சிஸ்டமே எல்லாம் தள்ளி விட்டுரும். ஸோ டாக்ஸ் நாட் பெய்டு, ஷார்ட் பெய்டு. ஸோ கட்டிட்டீங்க ஆனா கம்மியா கட்டிட்டீங்க. ஸோ நாட் பெய்டு ஷார்ட் பெய்டு ரெண்டுமே ரிலேட்டட், பக்கத்துல இருக்கிற ஐட்டம் தான். ஆர் எரோனியஸ்லி ரீஃபண்டட், டாக்ஸ் எரோனியஸ்லி ரீஃபண்டட்னா யாருக்கோ கொடுக்க வேண்டியது உங்களுக்கு கொடுத்தாச்சு, உங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஜாஸ்தியா கொடுத்தாச்சு, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் த ரீஃபண்ட் இஸ் ராங். ஸோ அப்போ செக்ஷன் 73ல நோட்டீஸ் வரும். அந்த நோட்டீஸ் பேர் தான் SCN, ஷோகாஸ் நோட்டீஸ். முதல்ல நோட்டீஸ் எடுத்த உடனே நோட்டீஸ் கொடுக்கணுமா? ஏன்னா ஷோகாஸ் நோட்டீஸ்ங்கிறது இந்த வார்த்தையே வந்து நாம எங்கேருந்து எடுத்துட்டோம்னா சென்ட்ரல் எக்சைஸ்ல இருந்து எடுத்தோம். சர்வீஸ் டாக்ஸ் சென்ட்ரல் எக்சைஸ்ல தான் இந்த வார்த்தை இருக்கு, ஷோகாஸ் நோட்டீஸ்ங்கிற வார்த்தை. ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் டாக்ஸ் நாட் பெய்ட், ஷார்ட் பெய்ட், எரோனியஸ்லி ரீஃபண்டட், டாக்ஸ் எரோனியஸ்லி ரீஃபண்டட் ஆர் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ITC wrongly availed or utilized. wrongly availed example 17(5) blocked credit எடுக்க கூடாது. இது 4-வீலர்ல இருக்கிற GST இன்புட் எடுக்க கூடாது, எடுத்துட்டேன், wrongly availed. அதனோட ரிப்பேர்ஸ்ல இருக்கிற GST அவைல் பண்ணிட்டேன், wrongly availed. ஃபுட் பில்ல இருக்கிற GST அவைல் பண்ணிட்டேன், wrongly availed. Or utilized for any reason. So ITC wrongly availed, wrongly utilized. So wrongly utilized வந்து இந்த very இன்ட்ரெஸ்டிங்கான சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்றேன். ஏன்னா wrongly availed எப்போ வரும் அப்படின்னா, you are not allowed as per the law to avail. wrongly utilized, especially reversal of credit பண்ணும்போது கம்மியா ரிவர்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அவைல் பண்ணிட்டீங்க, ரிவர்ஸும் பண்ணீங்க, ஆனால் ரிவர்ஸ் பண்ணது கம்மியாக பண்ணிட்டீங்க. ஸோ அப்போ ராங்லி யூட்டிலைஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 30% ரிவர்ஸ் பண்ணணும், 70 தான் யூட்டிலைஸ் பண்ணணும், 30 ரிவர்ஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணது 30 இல்லை, 15 தான் ரிவர்ஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ 70 யூட்டிலைஸ் பண்ணிட்டு ப்ளஸ் 15 எக்ஸ்ட்ரா 85 யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க. அப்போ 15 வந்து ராங்லி யூட்டிலைஸ்ட் அப்படி வரும். ஸோ இதான் 4 விஷயம். இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு நோட்டீஸ் வந்த உடனே எந்த ஆங்கிள் நோட்டீஸ் வந்திருக்கு,
அப்படிங்கறதா முக்கியம். ஏன்னா நோட்டீஸ்ல என்ன சொல்லுவான், ஐடிசில வட்டி, ஐடிசி ராங்லி அவைல்டு இதெல்லாம் போடுவான். எங்கேன்னு அந்த நம்பரை பிடிச்சாங்க, அதுதான் முதல் விஷயம். ஏன்னா ரிட்டர்ன்ல பல விதமான நம்பர் இருக்கும், பல மாசங்கள் இருக்கும். ஸோ input tax credit wrongly availed or utilized for any reason other than fraud, willful misstatement, suppression of facts. இந்த fraud, willful misstatement, suppression of facts நான் அப்புறம் வரேன். நான் 74ல தான் அதை பத்தி டீல் பண்றேன். ஏன்னா for any reason other than ன்டா. ஸோ நல்லா வாங்க, இந்த இடத்துக்கு வாங்க. for any reason other than. ஸோ இந்த இடத்துலயே சொல்லலாம், for any reason other than the reason of fraud or any willful misstatement or suppression of facts. இதே வார்த்தை தான் 74 ஒன்லி இருக்கும். where it appears to the proper officer அப்படியே இருக்கும். 74(1) where it appears to the proper officer that the tax has not been paid or short paid or erroneously refunded, or where input tax credit has been wrongly availed or utilized by reason of fraud. இந்த வார்த்தை வராது. for reason other than வராது. இந்த இடத்துல என்ன வரும், by reason of. அதே வார்த்தைகள் 74(1). so that means 74 is a section that will be invoked when there is a mens rea, mala fide intention. Intentionally என்ன செய்யறேன், வேணும்ட்டு செய்யறேன். வேணும்ட்டு என்ன பண்றேன், the tax is not paid. இந்த வேணும்ட்டு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லியாச்சு. இங்கிலீஷ்ல அதுக்கு என்ன வார்த்தை, fraud, suppression of facts, willful misstatement. So that means ஒரே ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன். annual return இல்ல GSTR1 இல்ல 3B ல நல்லா கவனிங்க, இந்த taxable supply, நான் taxable supply அப்படின்னு ரெண்டு இருக்கு. taxable supplyல போட்டா டாக்ஸ் கட்டணும், நான் taxable supplyன்னு போட்டா டாக்ஸ் வராது. ஆனா டர்ன் ஓவர் டிக்ளேர். இதுக்கு பேர் தான் மிஸ் ஸ்டேட்மெண்ட்னு பேர். இதுல நிறைய தகராறு வரும். அதனாலதான் இதெல்லாம் நோட்டீஸ் வரும்போது அந்த தகராறு வரும். தகராறு யார்கிட்ட வரும் நான் இப்ப சொல்ல மாட்டேன். தகராறு நான் எல்லார்கிட்டையும் வரும். அதனாலதான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது, ரிட்டர்ன் ஃபைல் பண்ற அன்பர்கள் தயவு செஞ்சு ரிட்டர்ன்ல கிளையண்டோட கையெழுத்தை வாங்கிக்கங்க. கிளையண்டோட கையெழுத்தை வாங்கி பிசிக்கலா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதுல கையெழுத்து போட சொல்லுங்க. சாப்பாவை குத்தி கையெழுத்து போட்டு அதை உங்க ஆபீஸ் காப்பியா வச்சுக்க. ஏன்னா பிற்காலத்தை சொல்ல நீங்க தான் மிஸ்டேட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்ட்டா அவன் அங்க போய் சொல்லுவான், ஐயா நான் எதுவும் பண்ணல, அது அவர் தான் பண்ணிட்டாரு. அப்ப டிபார்ட்மெண்ட் நமக்கு நோட்டீஸ் கொடுக்கலாமா, அது அடுத்த கடைசி கேள்வி நான் வரேன். டிட்டர்மினேஷன் ஆஃப் டாக்ஸ் நாட் பெய்ட் ஷார்ட் பே. ஸோ 74ங்கிறது வில்ஃபுல் மிஸ்டேட்மெண்ட்ங்கிறது முக்கியமான. ஏன்னா ரிட்டர்ன்ல கணக்குல இருக்கிறது தான் ரிட்டர்ன்ல இருக்கணும், ரிட்டர்ன்ல இருக்கிறது தான் கணக்குல இருக்கணும். ஸோ டாக்குமெண்ட்ல இருக்கிறது தான் ரிட்டர்ன்ல இருக்கணும், ரிட்டர்ன்ல இருக்கிறது தான் டாக்குமெண்ட்ல இருக்கணும். ஸோ அது மிஸ் ஆகும்போது மிஸ்டேட்மெண்ட், அந்த மிஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஜிஎஸ்டி ஆடிட் இருக்கு. ஜிஎஸ்டி ஆடிட்ல மிஸ்டேட்மெண்ட் எல்லாம் எலிமினேட் ஆயிடும். குட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வேர் இட் அப்பியர்ஸ் டு த ப்ராப்பர் ஆஃபீஸர். ஏன்னா இதுக்கே நமக்கு நிறைய டைம் ஆயிடும். ஸோ அதனால பாயிண்ட்ஸை கடகடன்னு சொல்லிடுறேன். வேர் இட் அப்பியர்ஸ் டு த ப்ராப்பர் ஆஃபீஸர் that any tax has not been paid, okay, he shall serve a notice on the person chargeable with tax. சரி, இப்போ சர்வ் நோட்டீஸ். நம்ம நோட்டீஸ்னா என்ன, ஷோகாஸ் நோட்டீஸ். இதுக்கு நீங்க இங்க வரணும். இதான் 73 செக்ஷன்ல நோட்டீஸ் எந்த ஃபார்ம்ல கொடுப்பான், DRC 01 ஃபார்ம்ல தான் நோட்டீஸ் கொடுப்பான். இதான் DRC 01. இதுல தான் சம்மரி ஆஃப் ஷோகாஸ் நோட்டீஸ். என்ன நடந்தது, என்ன செய்ய போறேன், எவ்வளவு டாக்ஸ் அமௌண்ட், இது ஷோகாஸ் நோட்டீஸ். ஆனா ஷோகாஸ் நோட்டீஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் இருக்கு. ஷோகாஸ் வை, இந்த வேலை செய்யணும்னா ஆபீசர் நிறைய வேலை செய்யணும். ஏன்னா ஷோகாஸ் லெவலுக்கு வரணும்னா லெட்டர் கொடுக்கணும், என்ன ஆச்சு அந்த புக்கை கொண்டா, இதை நான் கம்பேர் பண்ண, அது கம்பேர் பண்ணா அவன் ஒரு முடிவுக்கு வரணும். அந்த முடிவுக்கு வரத்துக்கு முன்னாடி சில கம்யூனிகேஷன் நடக்கணும். அதுக்கு வழி இல்லாம இருந்தது. அதனாலதான் 1A ஒண்ணு கொண்டு வந்தாங்க. 1Aங்கிற ஒரு செக்ஷனை, ஐ மீன் ஒரு ரூலை இன்சர்ட் பண்ணாங்க. ஃப்ரம்
first 9th of October 2019. இந்த பேராவா படிங்க எல்லாரும். இது முக்கியமான பேரா. ஓகே, சாரி இது இல்லை. முன்னாடி இந்த பேரா தான். ஸோ இதுதான் 73 1 and 3க்கு முன்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ப்ரொவிஷன். இதுக்கு பேர் தான் ப்ரீ நோட்டீஸ் ரெசல்யூஷன் ஆஃப் டிஸ்பியூட்னு பேர். இதுக்காக தான் அந்த ரூல் 142 1A வந்தது. எல்லாம் கவனிங்க, 142 1A எதுக்காக வந்ததுன்னா, ப்ராப்பர் ஆஃபீஸர் ஷெல் பிஃபோர் சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. ஸோ நோட்டீஸ் எது 142 1, the proper officer shall serve. Now who is the proper officer? Superintendent and above them proper officer. Superintendent கீழே proper officer கிடையாது. So who are all the proper officer? Superintendent, deputy commissioner, assistant commissioner, additional commissioner, joint commissioner. இவங்க தான் வந்து the proper officer. The proper officer shall serve, or they have to delegate, or they have to designate. Okay, shall serve along with the notice statement under. So 142 1ங்கிறது எடுத்த உடனே ஷோகாஸ் நோட்டீஸை பத்தி தான் பேசுறது. ஆனா 1Aங்கிற ரூல் என்ன சொல்லுது? The proper officer shall before service of notice to the person chargeable to tax. ஸோ முதல்ல உங்களுக்கு வர நோட்டீஸ் என்ன வரும்னா, DRC 01 நோட்டீஸோட காப்பி தான் கிளைண்ட் கொண்டு வருவான். இதுதான் DRC 01A. இந்த ஃபார்மையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க புதுசா. ஸோ மொத்தமா இருக்கிறது 25 ஃபார்ம். இது 26வது ஃபார்ம். அதே மாதிரி நடுவில் இன்னும் 2-3 இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, அதையும் நான் சொல்றேன் என்னன்ட்டு. ஸோ 07Aன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அது என்னன்னு சொல்றேன். ஸோ 01A தான் முதல்ல வரும். Intimation of tax ascertained as being payable under 73(5), 74(5). 74க்கும் இதே தான் அப்ளிகபிள், 73(5)க்கும் இதே அப்ளிகபிள். அதனால 73(5)க்கு முதல்ல உங்களை கூட்டு போறேன். ஓகே, வாட் இஸ் 73? வேற நோட்டீஸ் 73(3) சொல்லிட்டு அப்புறம் 74(5)க்கு போறேன். வேற நோட்டீஸ் has been issued for a period under subsection 1. The proper officer may serve a statement containing the details of tax not paid, short paid, erroneously refunded. ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் வந்து கம்ப்யூட்டேஷன் இருக்கும். எப்படி வந்து அந்த டாக்ஸ் அமௌண்ட் வந்தது, எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விவரம் இருக்கும். எந்தெந்த மாசத்துல நீங்க எவ்வளவு ரிட்டர்ன் சப்மிட் பண்ணீங்க, அது 3Bல என்ன இருக்கு, 1ல எவ்வளவு இருக்கு, ஆக்சுவலா என்ன இருக்கு, எப்படி டிஃபரன்ஸ் எடுத்தா, ஃபார் எக்ஸாம்பிள் 3Bக்கும் 1க்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டிஃபரன்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணி அதுல டாக்ஸை போட்டு கால்குலேட் பண்ணி கொடுத்துடலாம். இப்ப நீங்க சொல்லணும், இல்லைங்க இதுதான் கரெக்ட், இதுதான் புக்ல இருக்கு, நீங்க எடுத்தது கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லணும். ஸோ ஷோகாஸ் நோட்டீஸ் வில் நாட் பி கன்வெர்டட் இன்டு டிமாண்ட். ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு அப்புறம் நிறைய வேலை இருக்கு. நான் ஷோகாஸ் நோட்டீஸ்க்குள்ளேயே இன்னும் போகல. ஸோ ப்ரீ ஷோகாஸ் நோட்டீஸ், அதுக்கப்புறம் ஷோகாஸ் நோட்டீஸ். ப்ரீ ஷோகாஸ் நோட்டீஸ்லேயே தலைவலி வேண்டாம், இன்னும் டாக்ஸை கட்டி விட்டுருலாம். அப்ப எவ்வளவு கட்டணும், எப்ப கட்டணும், அதெல்லாம் இருக்கு. ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்த உடனே டாக்ஸை கட்டிடுவான், பதிலே சொல்ல மாட்டான். ஸோ ப்ரீ ஷோகாஸ் நோட்டீஸ் அப்பவே பதில் சொல்லாம டாக்ஸை கட்டலாம், இல்ல ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்த உடனே பதிலே சொல்லாம டாக்ஸ் கட்டலாம், இல்ல ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்த உடனே பதில் சொல்லி டிமாண்டை கன்ஃபார்ம் பண்ணி டாக்ஸை கட்டலாம், இல்ல லேட்டா கட்டலாம். ஸோ இவ்வளவு வேலை இருக்கு, இவ்வளவு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. ஸோ 1 by 1 உள்ள போகும். So where a notice has been issued for a period under 1 subsection 1, the proper officer may serve a statement containing the details of tax not paid, etc. for such period other than those covered under subsection 1 on the person chargeable to tax. So notice oda statement may serve a statement. இது வந்து shall கிடையாது. இங்க பாருங்க, he shall serve a notice.
நோட்டீஸும் கொடுக்கணும், மே சர்வ ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கணும். ஆனா நீங்க ரூல்ல போய் பாருங்க, நோட்டீஸ் அண்டர் 73, ஸ்டேட்மெண்ட் அண்டர் 73(3). இங்க கமா தான் இருக்கு, அண்ட் கொடுக்கணும்னு இல்ல, இது மஸ்ட் கொடுக்கணும்னு இல்ல. சோ ஜிஎஸ்டிஆர் டிஆர்சி 01ல ஷோகாஸ் நோட்டீஸ், டிஆர்சி 02ல ஸ்டேட்மெண்ட். 02 எப்படி இருக்கும்? இங்க வாங்க, இது டிஆர்சி 02, இது 02. So what is the tax period? Section under which statement is being issued, ஷோகாஸ் நோட்டீஸ் ரெஃபரன்ஸ் நம்பர். ஏன்னா டிஆர்சி 02 கொடுத்தா டிஆர்சி 01 கொடுக்கணும், டிஆர்சி 01 ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். இதுல ரெண்டும் ஒன்னா தான் வரும். ஸ்டேட்மெண்ட் ரெஃபரன்ஸ் அதே தான். பிரீஃப் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ், கிரவுண்ட்ஸ், டாக்ஸ், நிறைய டேபிள் இருக்கும், நிறைய கால்குலேஷன் இருக்கும். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனா ஒன்னே கிடையாது. இது வந்து ஸ்டேட்மெண்ட். இதுல என்ன சொல்லுவா? இதுல the service of such statement, பாருங்க நாலாவது, the service of such statement, அதாவது 173(3) ல சொன்ன ஸ்டேட்மெண்ட் shall be deemed to be service of notice on such person. Service of such statement shall be deemed to be service of notice on such person, subject to the condition that the grounds relied upon for such tax period other than those covered under subsection are the same as are mentioned in earlier notice. இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன கவனிக்கணும், நான் வந்து டிஆர்சி 04 கொடுக்காம வெறும் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுப்பேன், டிஆர்சி 02. ஏன்னா டிஆர்சி 02லயும் ஃபேக்ட்ஸ் கிரவுண்ட் இருக்கு, டிஆர்சி 01லயும் ஃபேக்ட்ஸ் கிரவுண்ட் இருக்கு. பாருங்க, இதான் டிஆர்சி 01. ஸோ அதான் சொல்றான் 73(4)ல எப்படி நான் கால்குலேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாலே ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தா மாதிரி. ஷோகாஸ் நோட்டீஸ்ன்னு கொடுக்காதீங்க சார், என்ன எப்படி அரைவ் பண்ணீங்கன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, கொடுத்தாலே நோட்டீஸ் தான். ஓகே, அந்த லெட்டர் கொடுத்தாலே டிஆர்சி 02ன்னு கொடுத்தாலே ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்த மாதிரி அர்த்தம்ட்டான். அதான் 73(4). முக்கியமா இந்த டீமிங் இருக்க எல்லாமே நான் வந்து ஹைலைட் பண்ண போறேன். எல்லா இடத்துல எங்கெங்கெல்லாம் டீம்டு இருக்கோ எல்லாம் ஹைலைட் பண்ண போறேன். ஓகே, ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். ஓகே, ஸோ இது டிஆர்சி 02, இது டிஆர்சி 01. இது வந்து டைரக்டா சண்டை போடுறதுக்கு சமானம். டைரக்டா டிபார்ட்மெண்ட் வந்து உங்க மேல வந்து பானம் தொடுத்து, இதான்பா, இதான் ஃபேக்ட், இதான் நடந்திருக்கு, இதான் டாக்ஸ் அமௌண்ட், அப்படியே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்க வந்து அதை கண்டெஸ்ட் பண்ணணும், அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது வந்து நீங்க போட்ட கால்குலேஷன் வந்து தப்பா இருக்கு, இதுதான் கரெக்ட், இதுதான் வந்து ப்ரூஃப், அப்படிலாம் கொடுக்கணும். ஸோ அது அடுத்த லெவல். அந்த லெவலுக்கு போறதுக்கு முன்னாடியே மக்கள்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாவே ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கறதெல்லாம் வந்து வேண்டாம். இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் எங்களுக்கு வந்து ஒரு ப்ரீ ஷோகாஸ் நோட்டீஸ் ப்ராசஸ் ஒன்று கொடுங்க. இந்த நோட்டீஸ் கொடுத்தாலே 10ல் 9 பேரை டாக்ஸை கட்டிடுவான் அப்படின்னு இந்த ஒரு ப்ரொசீஜரை கொண்டு வந்திருக்கான். அந்த ப்ரொசீஜர் தான் டிஆர்சி 01. பாருங்க, எங்க இருக்கு, சரி, இது 01A. intimation of tax ascertained as being payable. இதை வாங்கி உடனே நான் டாக்ஸை கட்டிடலாம். டாக்ஸ் கேட்டா எல்லாமே கதை முடிஞ்சிருச்சு. அதுதான் வந்து 73(5)ல சொல்றேன் பாருங்க. The person chargeable with tax may, தான் எழுதுட்டாங்க. எப்படி அவன் வந்து சார்ஜபிள் வித் டாக்ஸ், பர்சன் சார்ஜபிள் வித் டாக்ஸ் நான் என்ன அவனை ஃபோன் பண்ணி சொல்லணுமா, இல்ல லெட்டர் மாதிரி கொடுக்கணுமா? இந்த இடம் மட்டும்தான் எல்லாரும் என்ன பண்ணியிருந்தாங்க, டிபார்ட்மெண்ட்ல லெட்டரா கொடுப்பாங்க. லெட்டரா வரும். லெட்டர் எந்த செக்ஷன்லயா கொடுக்குற அப்படின்னா செக்ஷனே இருக்காது. எந்த சட்டத்திலயா கொடுக்குற, எந்த ஃபார்ம் நம்பர்ல கொடுக்க, என்ன பண்ணி தொலைகிறீங்க, ஒழுங்கா சொல்லுங்க, நாங்க கொடுக்கலாம், எங்களுக்கு ரைட் இருக்கு அப்படின்னுவான். எங்க கொடுக்கலாம்? அந்த பர்சன் சார்ஜபிள் வித் டாக்ஸ், இதான் அந்த வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையை வச்சு அவன் லெட்டர் கொடுக்குறான். பர்சன் சார்ஜபிள்ட்டா ஒரு லெட்டரை கொடுத்துருவான், நீ இவ்வளவு கட்டணும்பா அப்படின்ட்டு. மே பிஃபோர் சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ், நீ கட்டலன்னா நான் வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறேன். எங்க இருக்கு அது? இந்த இடத்துல தான் இருக்கு. ரொம்ப ஃபிலிம்சியா இருக்குது பாருங்க. இந்த வார்த்தை எப்படி இருக்கு? மே சார்ஜபிள் வித் டாக்ஸ்னா எப்படி சார்ஜபிள், எதுல சார்ஜபிள், எப்படி அவனை சார்ஜ் பண்றது? ஓகே, எப்படி இருக்கு வார்த்தை? இந்த வார்த்தையை வந்து
இப்ப வந்து நங்கூரம் மாதிரி கான்கிரீட் எல்லாம் போட்டு அஷ்டம். எப்படி அஷ்டம்? அதான் அந்த ஃபார்ம் நம்பர். அதுக்குன்னு ஒரு ரூலை நடுவுல சொருகிட்டான், ஒரு ஃபார்மை நடுவுல சொருகிட்டான். இப்போ இந்த 5க்கு அங்க போங்க சார், இங்க வாங்க. The proper officer shall before service of notice to the person chargeable with tax, பாத்தீங்களா? Interest and penalty under 73(1) shall communicate the details of such tax, interest and penalty ascertained by the said officer. Ascertained by the, இந்த இடத்துல நம்ம கேள்வி எப்படி அசர்டைன் பண்ண அப்படின்னு கேட்கலாம். நீங்க கேட்கலாம், இங்கேயே வந்து சுத்தின்னு இருக்கலாம். இந்த இடத்துல எப்படி அசர்டைன் பண்ண அப்படின்னு கேட்கலாம். கேட்க கூடாதுன்னு சட்டம் இல்லை, நான் பின்னாடி வரேன். நிறைய இடத்துல உங்களுக்கு வழி இருக்கு. லிட்டிகேஷன் பண்றதுல அவ்வளவு 73, 74 மாதிரி ஒரு லட்டுவான ஒரு செக்ஷன் எதுவுமே கிடையாது. கேள்வி மேல கேள்வி கேட்கலாம், ஆபீசர் நிக்க வச்சு கேட்கலாம். ஷெல் கம்யூனிகேட் தி டீடைல்ஸ் எனி டாக்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனல்டி as ascertained by said officer. எப்படி அசர்டைன் பண்ண, எங்கேருந்து அசர்டைன் பண்ண, எந்த சட்டத்துல அசர்டைன் பண்ண, எந்த ரிட்டனை வச்சு எதை வச்சு கம்பேர் பண்ணி நீ அசர்டைன் பண்ண, இங்கேருந்து எடுத்தியா, பேப்பர்ல இருந்து எடுத்தியா, என்ன எவிடன்ஸ் இருக்கு உங்ககிட்ட, எல்லாம் கேட்கலாம். அசர்டைன்ட்னா எப்படி அசர்டைன் பண்ணா? பை த செட் ஆபீசர் இன் பார்ட் ஏ. பார்ட் பில நீங்க பதில் கொடுக்கணும், அதனால பார்ட் ஏ பாருங்க. 142(1)A புது செக்ஷன், புது ரூல் இது. பார்ட் ஏல case proceeding number etc. please refer to the above proceeding in this regard. The amount of tax, interest, penalty payable by junta under 73(5). இந்த இடத்துல கேட்கணும் எப்படியா பேயபிள். ஐ ரிப்பீட், எப்படியா பேயபிள். எல்லாருக்கும் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க நோட்டீஸ் எல்லாம். ஃபார்ம் நம்பர் DRC 01A எல்லாருக்கும் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. இதோ டெய்லி டேபிள்ல வந்துட்டே இருக்கு. ஸோ அதுல என்ன எழுதுறாங்க, அப்படியே தான் இருக்கும். ப்ளீஸ் ரெஃபர் டு த அபவ் ப்ரொசீடிங் இன் திஸ் ரிகார்ட் த அமௌண்ட் ஆஃப், அப்படியே இருக்கும். யூ ஆர் ஹியர் பை அட்வைஸ் டு பே த அமௌண்ட் ஆஸ் அசர்டைன்ட் அமௌண்ட் ஃபெயிலிங் விச் ஷோ காஸ் நோட்டீஸ் வில் பி இஷ்யூட் அண்டர் 73(1). யூ ஆர் ஹியர் பை அட்வைஸ் டு பே த அமௌண்ட். ஸோ இதுல வந்த உடனே நீங்க டாக்ஸை கட்டிடணுமா தான் கேள்வி. இதுக்கு நீங்க 73(5)க்கு போகணும். ஓகே, ஆமா 73(5) என்ன சொல்லுது? சாரி, 73(5) the person chargeable with tax, sorry, the person chargeable with tax before service of notice under subsection 1 or as the case may be, the statement under subsection 3. okay, notice-um கொடுக்கல, ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல, நேரா ஒரு இன்டிமேஷன் பண்றதே இவ்வளவு நீ டாக்ஸ் கட்டற அப்படிட்டு. so person chargeable before service of notice if he pays the amount of tax. இந்த இடம் தான் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாம இருந்தது. எப்படிங்க அவங்கள நான் சார்ஜபிள் வித் டாக்ஸ் பண்றது அப்படின்னா, இந்த ரூல நடுவுல இடைச்சொற்கள் பண்ணிட்டான். பே த அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் அலாங் வித் த இன்ட்ரெஸ்ட் பேபிள் தேரான் அண்டர் செக்ஷன் 50 ஆன் த பேசிஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் அசர்டைன்மெண்ட். இதுக்கு முன்னாடி அசர்டைன் வந்து லெட்டர்ல அவன் பண்ணுவான், நீங்களே பண்ண மாதிரி டாக்ஸை கட்டுங்க. இந்த இடம் வந்து கனெக்ட் ஆகல, அதனாலதான் அந்த ஃபார்ம் வந்து. So on the basis of his own ascertainment of such a tax or the tax as ascertained by the proper officer. Correct. On the basis of his own ascertainment of tax or the tax ascertained by the proper officer and inform the proper officer in writing of payment of that DRC 03. Inform the proper officer in writing of such payment. நான் பண்ணிட்டேன், நான் கம்மியா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும். இல்ல இன்னொன்னு சொல்லணும், நீங்க கொடுத்தது நான் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லணும். ஓகே, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். அது எங்க இருக்கு? அதான் பார்ட் பி. வாங்க வாங்க வாங்க, எல்லாம் இருக்கு. ஓகே, DRC 01A இங்க பாருங்க, 2A அது சொருகிட்டான் பாருங்க, எல்லாம் சொருகிருக்காங்க. அந்த 276 எங்க வந்தது? அதுவும் தான் அதே 9/10/2019 தான். ஓகே, where the person referred to in sub rule 1A has made partial payment or desired to file any submission against the proposed liability. எப்படியா நீ டிட்டர்மின் பண்ண? எப்படி டிட்டர்மின்? he may make such submission in part B of form GST DRC 01A. okay, good. so 108 பேர் இருக்கீங்க. thank you very much for your attention. okay, so part B. so part B எப்படி இருக்கு பாருங்க, இதான் part B. reply to the communication, the upload attachment, reply to the communication for payment before issue of show cause notice. so please refer to intimation. இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்னா, இது என்னைக்குள்ள
பதில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் மிஸ்ஸிங்கா இருக்கு. என்னைக்குள்ள கொடுக்கணும் அதான் மிஸ்ஸிங். ஸோ ப்ளீஸ் ரெஃபர் டு தி இன்டிமேஷன் ஐடி பார்ட் ஏ எக்ஸெட்ரா. இன் திஸ் ரிகார்ட் ஏஆர்பி நீங்க பண்ணணும். திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் தட் தி செட் லைபிலிட்டி இஸ் டிஸ்சார்ஜ் பார்ஷியலி, கட்டிட்டேன், பாக்கி த்ரூ அந்த சப்மிஷன் ரிகார்டிங் ரிமைனிங் லைபிலிட்டி அட்டாச் இயர் வித். ஸோ ரிமைனிங் லைபிலிட்டி என்ன பண்ண போறீங்க, 4 மாசம் கழிச்சு கட்டுறேன், 40 இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டுறேன் அப்படின்னு நீங்க சப்மிஷன் கொடுத்துடலாம். அவன் ஒத்துக்கலாம், ஒத்துக்க மாட்டான், ஏதாவது பண்ணுவான். அவனுக்கு சில பவர்ஸ் உண்டு, சில இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கறதுக்கு சில தான் பவர்ஸ் உண்டு. 24 மாசத்துக்கு மேல அவனே இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்க முடியாது. இந்த மாதிரிலாம் சில பவர்ஸ் உண்டு. ஸோ அதெல்லாம் நீங்க சொல்லலாம். இல்ல the said liability is not acceptable and the submission is regarded or attached here with below, இது கொடுக்கணும். அப்ப அழகா டிராஃப்ட் பண்ணணும். முதல்ல என்ன சொல்லணும், இதுல என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல இந்த முதல் சண்டையே இங்கதான் ஆரம்பிக்கும். நல்லா கவனிங்க, முதல் சண்டை எங்க இருக்குன்னா இந்த இடத்துல என்ன பண்றான், சாரி சார், கண்டினியூ பண்ணுங்க சார். ஓ சாரி. Now இந்த இடத்துல என்ன பண்றாங்க, the undersaid in terms of available information period, அதாவது இயர் போடுவான், டாக்ஸை போட்டுருவாங்க, அவ்வளவுதான். ஆக்சுவலா இது கொஞ்சம் தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். கொடுக்காம அவங்க ஒரு லெட்டர் மாதிரி, இது ஒரு இன்டிமேஷன் டாக்ஸ் அசர்டைன்ட். ஸோ இது வந்த உடனே என்ன பண்ணணும்னா பார்ட் பில நீங்க ஏவா பியான்னு சொல்லணும். டேய் கட்ரியா கட்லியா, ஏன்னா கிளைண்ட் உட்காந்து கேட்பான் இந்த ஃபிகர் எங்க இருந்துங்க வந்தது, எப்படிங்க வந்தது அப்படின்னா நமக்கும் தெரியாது, கிளைண்ட்டுக்கும் தெரியாது அவன் என்ன பண்ணி வச்சிருக்கானோ. ஸோ அதனால யார் அமிச்சாலும் பானம் எங்கேருந்து வந்ததோ அவங்ககிட்டே கேட்கலாம், எப்படி நீங்க கொண்டு வந்தீங்க, இந்த 1.5 லட்ச ரூபா எங்கேருந்து வந்தது, 10 லட்ச ரூபா எங்கேருந்து வந்தது, 50 லட்ச ரூபா எப்படி கால்குலேட் பண்ணீங்க, இந்த 5 கோடி ரூபா எப்படி கால்குலேட் பண்ணீங்க. ஓகே, மோஸ்ட்லி என்ன இருக்கும்னா இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை வந்து ராங்லி அவைல்டு. அந்த வார்த்தை என்ன, 3 வார்த்தை என்ன இருக்கு, இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ராங்லி அவைல்டு, ராங்லி யூட்டிலைஸ்ட். இந்த 2 வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, எஸ்பெஷலி ரிவர்சலே பண்ணலன்னா ராங்லி யூட்டிலைஸ்ட். அந்த அமௌண்ட்டை வந்து டாக்ஸா போடுவான், அதுக்கு உண்டான வட்டியும் கால்குலேட் பண்ணுவான். 2 இருக்கு. ஸோ அதுக்கு பெனல்ட்டியும் போடுவான், பெனல்ட்டி பீரியட் இருக்கு, 10% பெனல்ட்டி வரும். ஓகே, என்னன்னு சொல்றேன் கீழே. சரி, ஸோ நீங்க அக்செப்டபிள் இல்லைன்னா சொல்லணும் சப்மிஷன் திஸ் ரிகார்ட் ஆர் அட்டாச்ட் இயர். நான் பதில் கேட்கலாமா அவங்க கிட்ட, எப்படி நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் இல்லை எங்கேயுமே. நீங்க எப்படி கால்குலேட் பண்ணீங்கன்னு கேட்டா அவன் ஓரலா சொல்லலாம், ரைட்டிங்ல கொடுக்கலாமா அப்படின்னா ரைட்டிங்ல கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ணணும். ஆக்சுவலா என்ன கேட்டீங்கன்னா அது வந்து இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஸோ த செட் லைபிலிட்டி இஸ் நாட் அக்செப்டபிள் அண்ட் த சப்மிஷன் இன் திஸ் ரிகார்ட் ஆர் அட்டாச்ட் ஹியர். அப்போ இந்த இடத்துல சொல்லணும், நீங்க பண்ண கம்ப்யூட்டேஷன்ல நானும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன், என்னை பொறுத்த வரைக்கும் நாங்க சப்மிஷன் கொடுத்தது எல்லாமே கரெக்டா இருக்கு, நீங்க எந்த பேசிஸ்ல இதை கால்குலேட் பண்ணீங்கிறது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லிட்டா அவன் தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தாம நேரா ஷோகாஸ் நோட்டீஸும் கொடுக்கலாம். ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கும் போது நான் முதல்ல அவங்களுக்கு தெரியப்படுத்துன்னு சொன்னேன்னு, ஏன் நீங்க தெரியப்படுத்தாம ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தீங்க, இப்பயாவது தெரியப்படுத்துங்கன்னு கேட்கலாம். ஸோ தேர்ஃபோர் நீங்க தெரியப்படுத்துங்கன்னு நீங்க கேட்க வேண்டியது உங்களுடைய கடமை. அவன் கொடுக்கிறது கொடுக்காதது அவனுடைய உரிமை. ஆனா அதை அவன் கொடுக்கலாம், கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டா ஷோகாஸ் நோட்டீஸும் கொடுக்கலாம். 2 இருக்கு. ஆனா ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தா அவனே மாட்டிப்பான். ஏன்னா கொடுத்தாகணும். ஏண்டா நான் தான் உன்னை கேட்டேனடா உனக்கு பதில் கொடு அப்படின்ட்டு, நீ ஏன் கொடுக்காம நேரா ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்த, இப்போ நீ கொடு, அப்பதான் இது பதில் கொடுக்க முடியும். லாக் ஆயிடுறாங்கல்ல. இங்கதான் மேட்டர். ஸோ லீகல் பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா கிளைண்ட் எப்படிங்கிறதெல்லாம் மேட்டர் அப்புறம் ஓரமா எடுத்து வைங்க. இது வந்து ஒரு ஜாலியா இருக்கும். டிபார்ட்மெண்டோட அவங்கள வந்து கேள்வி கேட்கறது, எடுத்து விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால அழகா காயினை மூவ் பண்ணணும். ஆனா தமிழ்நாடு ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் அசோசியேஷனுக்கு என்ன சொல்றேன்னா 73ல மட்டுமே கிளாஸ் வைங்க, 74ல மட்டும் வைங்க, 79ல மட்டும் வைங்க. அவ்வளவு விஷயம் இருக்கு, ஒன்னொன்னுத்துல அவ்வளவு விஷயம் இருக்கு. நான் ஒன்னொன்னு எடுத்துட்டு போறேன், எவ்வளவுன்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும். குட். நான் இன்னொரு 15 நிமிஷம் தான் பேசுறேன், அதுக்கப்புறம் ஐ வில் கெட் சம் questions from all of you. இதுல முக்கியமான இன்னொரு செக்ஷன் வந்து 73(8) where any person chargeable with tax
under 1 or 3 pays the set tax along with interest. Within 30 days issue a show cause notice. பாத்தீங்களா? இங்க என்ன சொல்றான், 5% சார்ஜபிள் வித் டாக்ஸ், அவரே டாக்ஸை கட்டிடலான்றார். ஓகே, அதுதான் இங்க வாங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இங்க இருக்கு, இதான் வாலண்டரி ஆஸ் பர் இஸ் ஓன் அசர்டைன்மெண்ட். அதுக்கப்புறம் இருங்க, இந்த இடத்துல ஒரு டேபிளா கொடுக்குறேன். பிஃபோர் இஷ்யூவன்ஸ் ஆஃப் ஷோ காஸ் நோட்டீஸ் நீங்க டாக்ஸை கட்டிடலாம். வித்தின் 30 days ஆஃப்டர் தி இஷ்யூவன்ஸ் ஆஃப் ஷோ காஸ் நோட்டீஸோ நீங்க டாக்ஸ் கட்டலாம். அதை தான் இங்க சொல்றான். அதான் 8ல. வேர் எனி பர்சன் இஸ் சார்ஜபிள் வித் டாக்ஸ் வித்தின் 30 days ஆர் இஷ்யூ ஷோ காஸ் நோட்டீஸ். ஆனா ஷோ காஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடியே 1 year லெட்டர் கொடுத்தா வந்த உடனே எப்ப நான் கட்டிடலாம், ஏன்னா ஷோ காஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ண போறேன். ஆனா என்னைக்கு ஷோ காஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவா, 1 yearக்கும் 1க்கும் நடுவுல இருக்கிற டேட்டுக்கு அந்த கேப் சொல்லவே இல்லை. ஆனா அந்த கேப் என்னங்கிறது கீழே சொல்றேன், ஏன்னா அது மேக்ஸிமம் கேப் நான் சொல்லிடுறேன். அதனால எப்ப வேணாலும் அந்த நோட்டீஸ் வரலாங்கிறதுக்கு ரெடியா இருக்கும். ஸோ வேர் எனி பர்சன் சார்ஜபிள் வித் டாக்ஸ் வித்தின் 30 days இஷ்யூ ஷோ காஸ் நோட்டீஸ், பெனல்டி கிடையாது. ஸோ என்ன சொல்றான் பாருங்க இங்க, சாரி. ஸோ ஷோ காஸ் நோட்டீஸ் கொடுத்த உடனே 30 நாள் டாக்ஸை கட்டிட்டா பெனல்டி கிடையாது. நான் 30 நாள் தாண்டி கட்டினா, ஓகே, அதுக்கப்புறம் இந்த கட்டினா அதுவும் பாருங்க, அது வந்து 9ல இருக்கு. The proper officer shall, after considering the representation, இல்ல கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, representation if any made by the person chargeable with that, determine the amount of tax, interest and penalty equivalent to 10% of tax or 10,000 rupees. இல்ல எனக்கு டைம் ஆகும், எனக்கு 3 மாசம் ஆகும், எனக்கு 10 மாசம் ஆகும், நான் COVID-19ல அடிபட்டு ரொம்ப மருந்து கூட இல்லாம இருக்கேன், எனக்கு 6 மாசத்துக்கு மேல டைம் வேணும், 16 மாசம் டைம் வேணும் அப்படின்னா சரி, ஓகே, டாக்ஸை கட்டுங்க, வட்டியை கட்டுங்க, பெனல்ட்டியும் கட்டுங்க, ஏன்னா கட்ட மாட்டேங்கிறீங்கல்ல. ஸோ அப்ப என்ன வரும்னா 10% ஆஃப் டாக்ஸ் வந்து பெனல்ட்டியா வரும், அல்லது 10,000 rupees whichever is higher. So naturally penalty will be more than 10,000. For example, டாக்ஸ் அமௌண்ட் 2 லட்சம் இருந்ததுன்னா 10% 20,000 ரூபாய் ஆயிடும். அப்ப 10,000 கம்மியா இருக்கு. டியூ ஃப்ரம் சச் பர்சன் அண்ட் இஷ்யூ அன் ஆர்டர். ஸோ 9க்கு வெயிட் பண்ணணுமா, டிஸ்பியூட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கறதான் பாயிண்ட். ஸோ நீங்க வந்து டிஸ்பியூட் பண்ணணும்னா உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் தரவா இருக்கணும், உங்க அக்கௌண்ட்ஸ் தரவா இருக்கணும், இன்ஃபர்மேஷன் தெளிவா இருக்கணும். இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷனும், ரெக்கார்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனும், ரிட்டர்ன்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எப்படி வந்ததுங்கிறது டான்னு சொல்ற மாதிரி இருக்கணும். அண்ட் அவனை வந்து விரல் எடுத்து கேள்வி கேட்கிற அளவுக்கு நம்ம கிட்ட ரெக்கார்டு இருக்கும். இல்லைன்னா பேசாம 30 நாள்ல அவன் என்ன நோட்டீஸ் கொடுக்கணும், டாக்ஸை கட்டு கம்முன்னு இருக்கும். நம்ம கிட்ட ரெக்கார்ட் ப்ராப்பரா இல்லைன்னு. ரெக்கார்டு ப்ராப்பரா இருந்தா நிக்க வச்சு கேள்வி கேட்கணும். எப்படி கால்குலேட் பண்ணீங்க, எதை பேசிஸ்ல பண்ணீங்க, ஏன் இப்படி வந்தது, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு நீங்க கேட்கணும். எங்க கேட்கணும், 1A இருந்தே கேட்கணும். 1Aலயே பார்ட் பிலயே அப்லோட் செய்யும் போதே கேட்கணும். ஒத்துண்டீங்கன்னா கேட்க வேண்டாம், ஆனா டிஸ்பியூட் பண்ணீங்கன்னா கேட்கணும். ஓகே, litigation பண்ணா you must ask the details for the computation, how you have arrived at the interest. ஏன்னா நார்மலா டாக்ஸ் அமௌண்ட் எப்படி வரும் அப்படின்னா டிஃபரன்ஸ் இன் டர்ன் ஓவர். அந்த டிஃபரன்ஸ் இன் டர்ன் ஓவர்னா நீங்க டிக்ளேர் பண்ணது உங்ககிட்ட இருக்கும், அவன் எங்கேருந்து எடுத்தான் அந்த ஃபிகரை அது சொல்லுங்க. ரெண்டாவது டிஃபரன்ஸ், அது எப்படி வந்தது கரெக்டா. ரெண்டாவது டிஃபரன்ஸ் வந்த ஃபிகர்ல கரெக்டான ரேட் போட்டீங்களா, 5 போடுறது போல 12 போட்டீங்களா, 12 போடுறது போல 18 போட்டீங்களா, 18 போடுறது போல 28 போட்டு தொலைச்சிட்டீங்களா, எதை போட்டீங்க, இன்ட்ரெஸ்ட் எங்கேருந்து கால்குலேட் பண்ணீங்க, எந்த ரேட்ல போட்டீங்க. ஓகே, பிகினிங்ல இருந்து எல்லாத்துக்கும் போட்டீங்களா, டர்ன் ஓவர் வந்து ஈக்குவலா அந்தந்த மாசத்துல நடந்திருக்கும், மொத்த டர்ன் ஓவருக்கும் பிகினிங்ல இருந்து எப்படி போட முடியும், எல்லாத்துக்கும் ஆன்சர், எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும். ஸோ உங்களுக்கு ஈக்குவலண்டா டிபார்ட்மெண்ட்டுக்கு தலைவலி நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. நான் கொடுக்குற நோட்டீஸை கட்டிட்டு போங்கலைங்க அப்படின்னு தான் சொல்லுவான். நீங்க எல்லாம் கொடுக்குற நோட்டீஸுக்கெல்லாம் கட்ட முடியாது, பதில் சொல்லுங்க. நீங்க என்ன ஃபிகர் அதுல போடுறீங்களோ எல்லாரும் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டாங்கன்னா நோட்டீஸ் கொடுக்கறதுக்கே முதல்ல நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும். டிபார்ட்மெண்ட்ல வித்தவுட் டூயிங் ஹோம்ஒர்க் யூ ஷுட் நாட் சர்வ் நோட்டீஸ் அட் ஆல். அப்படியா,
அவனுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு விடு, ஒரு ஃபிகரை போட்டு விடு, அவன் கேள்வி கேட்ட போது பாத்துக்கலாம். அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. 73னா என்னன்னு தெரியாது, 1Y என்னன்னு தெரியாது, அது என்ன ஃபிகர் எப்படி வந்தது அப்படின்னு தெரியாது. ஸோ 4 கேள்வி கேட்டீங்கன்னா அப்போ அவன் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஓஹோ. ரெண்டாவது நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா பிகினிங்லேயே 1Aலே கேள்வி கேட்டுட்டீங்கன்னா பதில் சொல்லலைன்னா அவன் ஆர்பிட்ரரியா டிமாண்ட் ரைஸ் பண்றான். அதை அவன் போடுங்க. இட் இஸ் அன் ஆர்டிபிஷியல் டிமாண்ட், ஆர்பிட்ரரி கால்குலேஷன், நாட் அ நேச்சுரல் கால்குலேஷன் போடுங்க. கால்குலேஷன் போட்டீங்கனாலும் டிபார்ட்மெண்ட் வந்து இறங்கிடுவாங்க. இதுல எத்தனை பேர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, பட் இருந்தீனாலும் எனக்கு கவலை இல்லை சார். இருக்காரு சார். அப்படியா? இருக்கட்டும், ரைட்டா? சோ அதனால இதெல்லாம் கேள்வியெல்லாம் நம்ம கேட்போம், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், ரைட்? ஆனா நிறைய பேர் கேட்க போறாங்க இனிமே. ஆனா சட்டம் படிச்சாதான் இந்த மாதிரி கேள்வி கேட்க முடியும், ரைட்டா? ரைட். சோ அதனால நான் இப்போ கொஞ்சம் நிறையவே பேசலாம், ரைட்? அடுத்தது 73(9) ஆச்சு. 73(10). ஏன்னா இப்ப 73 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா 74 பண்றது ஈஸி. ஏன்னா மென்சிலியா இருந்தா போறோம், எல்லாம் இதே தான் வரும், டேட் மட்டும் மாறும், டைம் மாறும். எங்க இருக்கு? இங்க இருக்கு. 73(10) இதுதான் டைம் லிமிட். டைம் லிமிட்ல என்ன சொல்றாங்க, இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா 73 ஓட என்ன சொல்றது, அந்த ட்ரோன்னு சொல்லுவோம் இல்லையா, மேலேந்து கேமரா வச்சு பாக்குற மாதிரி 73(10)ங்கிறத ட்ரோன். மேலேந்து கேமரா வச்சு பாக்குற மாதிரி எங்கேந்து எங்க நீங்க நோட்டீஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது 73(10) சொல்லுது. ப்ராப்பர் ஆபீசர் ஷல் இஷ்யூ த ஆர்டர். ஆர்டர்னா என்ன? கன்ஃபர்ம்டு டிமாண்ட். டிமாண்டுக்கு அப்புறம் ரெக்கவரி போகணும், ரெக்கவரி 79 போகணும். 79 மட்டும் எகைன் இன்னொரு ஒரு மணி நேரம் ஆகும். The proper officer shall issue the order under subsection 9 within 3 years from the due date for furnishing an annual return for the finance. இதுதான் நம்ம எல்லாம் தள்ளிட்டோமே. அப்ப அங்கேருந்து 3 வருஷம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன், ஆனா டியூ டேட்லாம் மாறிடுது. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். 17/18க்கு as per the section the due date is 31st of December 2018. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, அதெல்லாம் நான் போல. எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணே ஒன்று எடுத்துக்கிறேன். 31st of December 2018. அப்ப 31st of December 2018னா 3 years from the due date of furnishing annual return for the financial year to which the tax not paid or short paid or input tax credit wrongly availed or utilized relates to or within 3 years from the date of the erroneous refund. 3 years from the due date of furnishing annual return என்ன அர்த்தம்னா 31/12/2012ல இருந்து 3 வருஷம். அப்ப 19, 20, 21. அந்த 21, 31/12 31st of December 21. நாம 2020ல தான் இருக்கும். அடுத்த வருஷம் 21ல தான் 17/18 the last date for passing an order. ஆனா ஆர்டர் பாஸ் பண்றதுக்கு 3 மாசம் முன்னாடியே நீங்க நோட்டீஸ கொடுக்கணும். அது 2ல இருக்கு. அப்பனா 31/12/2021ல இருந்து 3 மாசம் முன்னாடி டிசம்பர் போயிடுத்து, நவம்பர் போயிடுத்து, அக்டோபர் போயிடுத்து. அப்பனா செப்டம்பர் 30க்குள்ள நோட்டீஸ் அண்டர் ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணணும். அண்ட் ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்றதுக்கு கடைசி நாள் அதுதான். அங்கேருந்து 3 மாசத்துக்குள்ள ஆர்டர் பாஸ் பண்ணியாகும். இத்தனை 17/18க்கு. ஆனா 17/18 டியூ டேட் வந்து 31/12/18 கிடையாது. அங்கேருந்து வேற தள்ளிட்டாங்க. தள்ளு நிறைய தள்ளியாச்சு. ஸோ அப்ப அங்கேருந்து இன்னொரு 3 வருஷம். ஸோ இவ்வளவு வேலை இருக்கு. ஸோ டிபார்ட்மெண்ட்ல நிறைய வேலை இருக்கு. அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட்லயும் நிறைய வேலை இருக்கு. சட்டம் தெரிஞ்சதுன்னா, இந்த சைட்ல நிறைய தெரிஞ்சதுன்னா அவங்களையும் நிறைய வேலை பண்ண வைக்கலாம். அவங்க நிறைய வேலை பண்ணுவாங்க. இப்ப இனிமே வேற வழியே கிடையாது. நீங்க 4 கேள்வி கேட்டீங்க, அவங்க 40 ஃபைல் வேலை பண்ணணும். அவங்க நோட்டீஸ் கொடுக்கறதுக்கே வந்து ஆக்சுவலா யோசிப்பாங்க. அந்த பக்கம் ஐயா அந்த அசசிக்கு ஒண்ணுமே தெரியாது, நோட்டீஸ் நான் தட்டி விடு அப்படின்னா நோட்டீஸ் போனா டாக்ஸ் வந்துரும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் ஒண்ணு இருக்கு. ஆனா ஒழுங்கான ப்ரொஃபஷனல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அட்வொகேட் அந்த சைடு இருந்தாங்கன்னா சப்ஜெக்டும் தெரியணும், கணக்கும் தெரியணும், ரெக்கார்டு இருக்கணும். இருந்ததுன்னா நோட்டீஸ் வந்து ஆச்சா போச்சான்னு வந்தது டிபார்ட்மெண்ட் ஆபீசரை தோச்சு எடுத்துருவாங்க. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த சைடும் சரி, அந்த சைடும் சரி. நீங்க நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு ஹோம்ஒர்க் பண்ணி
அந்த நம்பர் 1,00,000 இந்த இடத்துல ஒரு நம்பர் அமைச்சிருக்காரு அவர் 1,15,187 ரூபா 41 பைசான்னு அழகா போட்டிருக்காரு. ஆனா விடுவேனா எப்படி 41 பைசா வந்ததுன்னு வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். மொத்தம் 2,54,260 ரூபா 82 பைசா. அது 2 லட்சம் இருந்தாலும் சரி 20 லட்சம் இருந்தாலும் சரி 2 கோடி இருந்தாலும் சரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஏன்னா இந்த ரூபா கவர்மெண்டோடது, அந்த பணம் நான் வச்சுட்டு இருக்கேன்னு அவர் சொல்றார். சோ அவர் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை, நான் கேட்க வேண்டியது என்னோட உரிமை. அண்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா நான் கட்ட வேண்டியது என்னுடைய கடமை. அதை எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு வச்சுக்கோங்க டிபார்ட்மெண்ட்ல, எனக்கு வேற வழியே கிடையாது. எங்க போனாலும் நான் ஜெயிக்க முடியாது, எந்த இடத்துக்கு போனாலும் ஜெயிக்க முடியாது. அதனால டிபார்ட்மெண்ட்லயும் ஹோம்ஒர்க் பண்ணாம நோட்டீஸை கொடுத்தீங்கன்னா விஷமா மாட்டிப்பாங்க. விஷமா வேற வழியே கிடையாது. இல்லாட்டி நோட்டீஸ் குவாஷ்ட் ஒரே பிகினிங்ல அடிச்சிடலாம். ஸோ அதனால ஹோம்ஒர்க் உங்க சைட்லயும் நீங்க தரவா இருக்கணும், அந்த சைட்லயும் தரவா இருக்கணும். பண்ணலைன்னா முடிஞ்சிருச்சு கதை. ஓகே குட். ஸோ யார் ப்ராப்பரா ஹோம்ஒர்க் பண்றீங்களோ ஜெயிக்கலாம். அடுத்தது இந்த டைம் லிமிட் 74க்கு மாறுது. 74க்கு என்ன டைம் லிமிட்னா இது 5 வருஷம். இதே 10க்கு வாங்க, அப்ப 5 வருஷம். சோ மென்சிரியா நான் ஃப்ராடு தானம் பண்ணி நான் டாக்ஸை நான் இவேட் பண்ணிட்டேன். மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ். ஓகே, சோ சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் வில்ஃபுல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். நல்லா கவனிங்க, ஃப்ராட், வில்ஃபுல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் அண்ட் சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ். இந்த மூணும் ப்ரூவ் பண்ணணும். அவங்க என் மேல ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. 74ல நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா அதை விட அது ஆக்சுவலா ரஜினி படம் மாதிரி சும்மா நல்லா இருக்கும். அந்த பையனும் அந்த பக்கம் ரகுவரன், இந்த பக்கம் அந்த பக்கம் ஆண்டனி, இந்த பக்கம் நான் பாஷா, இன்னும் ஜாலியா இருக்கும். 74(1)ல நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா, சோகாஷ் நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா வெரி குட். முதல்ல எப்படி ஃப்ராடு, எப்படி சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், எப்படி வில்ஃபுல் மிஸ்ஸ்டேட்மெண்ட், அதுக்கு எவிடன்ஸ் இருக்கணும். அந்த பக்கம் எவிடன்ஸே இல்லாம 74(1)ல நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா அங்கே ஆணிலே அடிக்கலாம். பிகினிங்லே எப்படி சப்ரேஷன் ஆஃப் ஃபேக்ட், எங்க இருந்து புடிச்சீங்க சப்ரேஷன், எங்க அது மட்டும் அவங்க கிட்ட எவிடன்ஸ் மட்டும் இருந்ததுன்னா நான் தொலைஞ்சேன், அதான் அசசி தொலைஞ்சேன். ஓகே, சோ தேர்ஃபோர் சப்ரேஷனை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால டிபார்ட்மெண்ட்ல இன்டர்னலா நிறைய டைரக்ஷன் இருக்கு. 74 மட்டும் தொடாதீங்க. அது எலக்ட்ரிசிட்டி மாதிரி, பவர் சப்ளை மாதிரி. பவர்னா நாட் டிசி எல்லாம் கிடையாது, ஹை வோல்டேஜ். ஓகே, அடிக்கும், எவர் 2 பேருக்கும் அடிக்கும். ஸோ இந்த பக்கம் தொட்டாலும் அடிக்கும், அந்த பக்கம் தொட்டாலும் அடிக்கும், ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாம இருந்தா. ஏன்னா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்விஸ்ட் கொடுக்குற பாருங்க. டீமிங் ப்ரொவிஷன் 75(10)க்கு வாங்க. The adjudication provision shall be deemed to be concluded if the order is not issued within 3 years as provided in 73(10). Sorry, இது இல்ல, 75(2) வாங்க. இதான் முக்கியம். Where any appellate authority or appellate tribunal or court concludes that the notice issued under 74(1) is not sustainable. தப்பா கொடுத்துட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான செக்ஷன். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட் சஸ்டைனபிள், சப்ரேஷன் ஆஃப் ஃபேக்டே கிடையாது. நீங்க எங்க உங்களுக்கு எவிடன்ஸ் இருக்கு? இது மிஸ்ஸ்டேட்மெண்டே கிடையாது, கரெக்டா தானே கொடுத்துருக்கேன், அக்கௌண்ட்ஸ்ல ப்ராப்பரா இருக்கு, நீங்க ஒழுங்கா பார்க்கல. ஏன்னா டிபார்ட்மெண்ட்ல ஹோம்ஒர்க் பண்ணாம 74(1) கொடுத்தா தொலைஞ்சானுங்க. ஓகே, so where any appellate authority or appellate tribunal or court concludes that the notice issued under 74(1) is not sustainable for the reason that the charges of fraud or any willful misstatement or suppression of facts to evade tax has not been established against the person to whom the notice was issued, the proper officer shall determine the tax payable by such person. The proper officer shall determine the such person deeming as if notice were issued under 73(1). அங்க குவாஷ் ஆயிடும். குவாஷ் ஆனதுக்கு அப்புறம் அந்த பரோட்டா ஸ்டோரி மாதிரி இல்ல எல்லா பரோட்டா அழி, நான் முதல்ல இருந்து பரோட்டா சாப்பிடுறேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஸோ 74 குவாஷ் பண்ணிட்டீங்கன்னா 74(1)ல கொடுத்த நோட்டீஸ் இஸ் assumed to be 73(1) நோட்டீஸ். ஆனா
இந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க டிஸ்பியூட் பண்ணி கோர்ட்டுக்கு எல்லாம் போயிட்டு வந்து அந்த பீரியட மைனஸ் பண்ணிக்கணும். அந்த மைனஸ் பண்ணீங்கன்னா நான் இதுக்கு வந்து 5 வருஷம் டைம் கொடுக்குறான். 74க்கு வந்து 7310க்கு வந்து 3 years டைம் ஃப்ரம் த இயர் எண்ட். பட் 7410க்கு 5 years ஃப்ரம் த டியூ டேட் ஆஃப் த ஃபைனான்சியல் இயர்ல இருந்து 5 years டைம் இருக்கு. குவாஷ் ஆயிடுச்சுன்னா 3 years தான். பட் the disputed period will not be considered. Will not be up to that extent. You will get the time limit extended. But notice issue பண்றதுக்கு இங்க 3 மாசத்துக்கு முன்னாடி டைம் இஷ்யூ பண்ணோம். அதாவது 73(2ல 3 months before the last date of issuing a order, the notice has to be issued. But the 74(2ல டைம் லிமிட் வந்து 6 months குள்ள இஷ்யூ பண்ணும். ஓகே, அங்க பெனல்டி 10% தான். இங்க வாலண்டரியா 74(1) நோட்டீஸ் வந்த கையோட இந்த இடத்துல இத பாருங்க. இதே மாதிரி இன்னொரு டேபிள் காமிக்கு. ஆல்மோஸ்ட் 8 மணி ஆயிடுது. So I will conclude with this particular table alone. Okay. ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடியே 15% அமௌண்டா. இந்த இடம் தான் இன்னொரு கவனிக்கணும். இந்த நோட்டீஸ் இருக்கு பாருங்க, இந்த 140 இந்த 140 to 1A வந்து 73(5க்கு அப்ளிகபிள், 74(5க்கு அப்ளிகபிள். இதுக்கு அப்ளிகபிள். சோ அதனால டிஆர்சி 1A வந்தாலே கவனிக்கணும். டிஆர்சி 1A வந்தாலே எந்த செக்ஷனுக்கு கொடுக்குறாங்க? 73 74(5). இந்த இடத்துல சப்ஜெக்ட்ல சொல்லுவாங்க இன்டிமேஷன் லைபிலிட்டி அண்டர் செக்ஷன் 73(5) இல்ல 74(5). 74(5னா நீங்க முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி சப்ரஷன் ஆஃப் ஆக்ட் என்ன, வில்ஃபுல் மிஸ்டேட்மெண்ட் என்ன, ஃப்ராடு தானே என்ன, அது முதல்ல சொல்லுங்க. உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு தப்பையில கேட்கலாம். ஸோ ப்ராப்பர் ஆஃபீஸர் ஷால் இஷ்யூ நோட்டீஸ். சாரி, இந்த இடத்துல சொல்லுங்க. இதே 5 பாருங்க. இந்த பர்சன் சார்ஜபிள் வித் டாக்ஸ். எப்படி சார்ஜபிள்? எப்படி சார்ஜபிள்? அதுக்கு தான் இந்த ப்ரொவிஷன். இன்டிமேஷன் ஆஃப் டாக்ஸ் அண்டர் 74(5). இதுதான் இந்த இடத்துல பாருங்க. சோ நான் 74(5)லயே நான் வந்து டிஆர்சி 01A கொடுத்துட்டா சைலண்டா நான் டாக்ஸை கட்டி பெனல்ட்டியும் 15% கட்டி அதுக்கு உண்டான வட்டி என்னென்ன போடுறோம் எல்லாம் கட்டி முடிச்சோன்னா வேலை முடிஞ்சிச்சு. அதான் நோட்டீஸ் வந்துட்டு அவங்க கிட்ட வந்து இது வச்சிருக்காங்க, டிபார்ட்மெண்ட்ல வந்து எவிடன்ஸ் வச்சிருக்காங்க, பேசாம கட்டிட்டு போறது. அதனால நோட்டீஸ் வந்ததுன்னா கேஸை வந்து முதல்ல நம்ம டாக்டர் கிட்ட போனோம்னு என்ன பண்ணுவோம்? டாக்டர் கிட்ட போன உடனே ஊசி போட மாட்டோம். முதல்ல என்ன ஆச்சு, நேற்று என்ன சாப்பிட்ட, முந்தா நாள் என்ன சாப்பிட்ட, என்ன எப்படி இருக்கு, ஏதாவது தொண்டை கரகரன்னு இருக்கா, சளி இருக்கா, இருமல் இருக்கா, அப்புறம் என்ன இது பார்ப்பாரு, இது எல்லா விதமான சிம்டமும் பார்ப்பார். அப்போ அவருக்கு வந்து புலப்படலை அப்படின்னா ஜென்ரலா இருந்தா வந்து அவருக்கே தெரிஞ்சிடும், ஓகே இது வந்து இந்த கேஸ் தான், நார்மலான ஒரு ஷார்ட்டை கொடுத்தா முடிஞ்சிடும். இல்லைன்னா சரி போய் டெஸ்ட் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு அப்பதான் தெரியும். ஸோ தேர்ஃபோர் டயகனைஸ் பண்ணணும், கேஸை டயகனைஸ் பண்ணணும். கிளைண்ட் வந்து உண்மையிலே சப்பரேஷன் ஆஃப் ஆக்ட் இருக்கா அப்படின்னு, எப்ப உன் கேஸ் வீக்கு, நோட்டீஸ் வந்துருச்சு, பேசாம டிபார்ட்மெண்ட் என்ன நோட்டீஸ் அமைச்சிருக்காங்கன்னா டாக்ஸை கட்டு 15% பெனல்டி கட்டு போய்க்கினே இருக்கு. ஏன்னா படி மாதிரி ஏறும். நீ இதை கட்டலன்னா நல்லா கவனிங்க, இப்பவே கட்டினீங்கன்னா பெனல்டி 15%. கம்முன்னு வீட்டுக்கு போனா ஷோகாஸ் நோட்டீஸ் வந்ததுன்னா அப்போ 30 நாளுக்குள்ள கட்டினீங்கன்னா பெனல்டி 25%, குட்டி போட்டது 10%. அப்புறம் வித்தின் 30 days கம்யூனிகேஷன் ஆர்டர் அப்பவும் கட்டல அப்படின்னா ஷோகாஸ் நோட்டீஸை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணி ஐயோ இப்போ வந்து ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா இல்ல நீங்க மேல் இடத்துல மேல்முறையிடுங்க, அப்பீல் போங்க அப்படின்னா, ஐயோ என்னையா எவிடன்ஸ் என்னையா வச்சிருக்க அப்பீல் பண்றதுக்கு, என்னப்பா சும்மா அப்ளிகேஷன் போட்டா அங்க போயிட்டு திட்டு வாங்குறதுக்கா போறது? யூ மஸ்ட் ஹேவ் எவிடன்ஸ் டு ப்ரூவ் தட் யூ ஆர் இன்னசென்ட். ஸோ 15% பெனல்ட்டியில முடிஞ்சிருக்கும். 10 லட்சம் ரூபாய் டாக்ஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பெனல்ட்டி. சரி, டாக்ஸ் 10% இல்லாம 10 லட்சத்துல 15% அந்த டாக்ஸ் அமௌண்ட், அப்போ 1.5 லட்சம் ரூபாய் பெனல்ட்டி. அதே வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் ஆகி அது வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த 10 லட்சத்துல 50% வந்து 5 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. எங்க 1.5 லட்சம் பெனல்ட்டி, எங்க 5 லட்சம் பெனல்ட்டி? ஸோ 01A டிஆர்சி 01A வந்த உடனே அதுவும் 74ன்னு போட்டா அலர்ட்டா இருக்கணும்.
இல்லைன்னா அப்படியே ராக்கெட் மாதிரி அது போகும். 15 25 ஆகும், 25 50 ஆகும். அதுக்கப்புறம் போயிட்டு அவர் அப்புறம் போய் சண்டை கிண்டெல்லாம் போட்டு திரும்ப ரீகன்ஃபார்ம் ஆச்சுன்னா எனி அதர் கேஸ் 100% ஆஃப் த டாக்ஸ். இல்லை நான் ரெப்ரசன்டேஷன் கொடுத்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுங்க, நான் அப்புறம் கட்டுறேன் இப்போ கட்டுறேன்னா கொடுப்பாரு. ஆனால் பெனல்ட்டி வந்து டபுள், டாக்ஸ் ஈக்குவலண்டா கட்டணும். ஸோ அதனால முளையிலேயே கிள்ளிடணும். ஸோ இதனுடைய ஃபண்டமெண்டல் என்ன? கணக்கு ப்ராப்பரா இருக்கணும். வியாபாரம் என்ன பண்றனோ அதான் கணக்குல இருக்கணும். என்ன கணக்குல இருக்கணும் அதுதான் நான் ரிட்டர்ன்ல ஃபைல் பண்ணணும். என்ன ரிட்டர்ன்ல சொல்லியிருக்கணும் அதுதான் வந்து டாக்ஸ் கட்டியிருக்கணும். அதுதான் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்லயும் போயிருக்கணும். இங்க போனா எங்க செப்பரேஷன் ஆஃப் டாக்ஸ் இருக்கும்? எங்க 74(1) வரும்? எங்க டிஆர்சி 01A வரும்? வரவே வர. ஸோ இதுக்கு மேல நான் பேசினேன்னா எல்லாருக்கும் தூக்கம் தான் வரும். அதனால I will hand over to the organizers and ஏதாவது கேள்வி இருந்தா ஒரு 3 கேள்வி மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் we will conclude this session to share my thoughts on demands and recovery. ரெக்கவரிக்கு மட்டும் ஆக்சுவலா நிறைய வழி இருக்கு. வழி எவ்வளவு இருக்குன்னா நிறைய வழி இருக்கு. அது உங்க கஸ்டமர் கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கலாம், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்கலாம், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டில எடுக்கலாம், மூவபிள் ப்ராப்பர்ட்டில எடுக்கலாம், சொத்து எடுத்துக்கலாம், எல்லா வழியும் வச்சிருக்காங்க. ரெக்கவரிங்கிறது ஒரு கடல். இது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுதுன்னா, இப்போ இது வந்து ஆர்டர் போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரெக்கவரி. ஸோ தட் இஸ் அனதர். அங்க எப்படி போராடுறது? அங்க போராடுறதுங்கிறது கஷ்டம், ஏன்னா இது போட்டாச்சு. ஸோ அங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாவே வந்து என்ன சொல்லுவாங்க, பாஷா படத்துல ஆண்டனி தான் அவங்கலாம். ஸோ அங்க வேரியஸ் மோட்ஸ் இருக்கு. உங்களுடைய கேஸை பொறுத்து த ரெக்கவரி மோடு வில் பி சேஞ்ச். அது பானம் எங்கேருந்து வரும், அஸ்திரம் எங்கேருந்து வரும்னே தெரியாது, எப்படி அஸ்திரம் வரும்னு தெரியாது. எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். கார் இருக்கா சீஸ் ஆகும், பேங்க் அக்கௌண்ட் இருக்கா ஃப்ரீஸ் ஆயிடும். ஸோ பானம் எப்படி வரும்னே தெரியாது. ஏன்னா நம்மளுடைய முழு சரித்திரமும் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு, முழு சரித்திரமும் இருக்கு. ஸோ அதனால ரெக்கவரிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பு. அதுலயும் வந்து ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அந்த இடத்துலயும் வந்து டிலே பண்றதுக்கு, அந்த இடத்துலயும் வந்து ரிவர்ஸ் பண்றதுக்கு. பட் case to case I have to take some time to actually explain that provision. So thank you very much guys for the wonderful opportunity.